நம்ம எந்த செயலை செஞ்சாலும் முன்னாடி ஏசப்பாவை நம்ம கூப்பிட வேண்டும். ஒரு கம்பெனி நம்ம வைக்கலாம், அல்லது ஒரு பிஸ்னஸ் நம்ம புதுசாக ஒன்று ஆரம்பிக்கலாம், அல்லது ஒரு நல்ல விசேஷங்களாக இருக்கலாம், நல்ல காரியங்களாக இருக்கலாம், ஒரு திருமண காரியங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு பிரதிஷ்டையாக இருந்தாலும், அல்லது வீடு கட்டி புதிதாக குடி போகிறதா இருந்தாலும், முதலாக நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை நம்ம செய்வதாக இருந்தாலும், முன்னாடி இயேசு கிறிஸ்துவை நம்ம அழைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி அழைப்பது? பாருங்கள், நம்ம அந்த மாதிரி இயேசுவை நம்ம கூப்பிட்டு, ஆண்டவரே வாங்க, நான் இப்படியாக ஒரு காரியம் செய்ய போகிறேன், இதில் குறைவுகள் இருந்தால் அந்த குறைவுகளை நீ நிறைவேற்றும்படியாக, பூரணமாகும்படியாக, எந்த பிரச்சனையும் எந்த குழப்பமும் இல்லாமல் ஆசீர்வதிக்கணும். அதனால் ஆண்டவரே இயேசுவே இந்த விசேஷத்துக்கு வாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம்னா அவங்க வந்துடுவாங்க. அப்போ அவங்க குறைவுகள் ஏற்படுகிற பொழுது அந்த குறைவுகள் காணப்படாது. குறைவுகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அங்கே உருவாக்குவார். யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்திற்கு இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சீஷர்களையும் அழைத்திருக்கிறார்கள். அங்கே அவர்கள் வந்திருக்கிற பொழுது திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சு. அந்த கல்யாணத்துக்கு கர்த்தர் வந்திருக்கிறார், ஏன்னா அவங்க முன்னாடி அழைச்சிருக்கிறாங்க. அழைத்தபடினாலே அங்கே வந்தார். அங்கே குறைவுகள் ஏற்பட்டது. அந்த குறைவுகளை கர்த்தர் 6 கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்ப வைத்து, அந்த தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி எல்லாருக்கும் பருகும்படியாய் கொடுத்தார். முன்பு இருந்த திராட்சை ரசத்தை பார்க்கணும், பின்பு தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின ரசம் மிகவும் ருசியுள்ளதாக இருந்தது. நம்ம வாழ்க்கையிலும் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு நற்செய்களை நம்ம செய்தாலும் கர்த்தரை அழைப்போம். குறைவுகளை நிறைவாக்குகிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமேன். அல்லேலூயா.